ஒரு காலத்துல குறிஞ்சி மலைகள் சூழ்ந்த இடத்துல வேடர் குலத் தலைவர் நம்பிராஜனுக்கு வள்ளின்னு ஒரு மகள் பிறந்தா. சின்ன வயசிலிருந்தே வள்ளி மற்ற பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு விஷயம் கொண்டவள். அவள் மனசு எப்பவும் யாரையோ தேடிக்கிட்டே இருந்தது. பெயர் தெரியாத ஒரு தெய்வத்தை. ஒரு நாள் காட்டை காக்கிற பொறுப்பு வள்ளிக்கு வந்தது. தினமும் தினமும் பயிர்களை மான்களிலிருந்து காப்பாத்திக் கொண்டிருந்தா. அந்த நேரம்தான் முருகன் என்னை மனசார ஏற்றுக்கிற ஒருத்தி இருக்காளா அன்னு பூமிக்கு வந்தார். முதல்ல ஒரு முதியவர் வடிவம் எடுத்தார். வள்ளியிடம் தண்ணி கொடு மகளே என்று கேட்டார். வள்ளி தண்ணி கொடுத்தா. அடுத்ததா ஒரு இளைஞர் போல வந்து அவளிடம் பேசினார். வள்ளி மனசு லேசா உருகிச்சு. ஆனா சமூக பயம், குல மரியாதை அவளை பின்னாடி இழுத்தது. அந்த நொடியில முருகன் யானை உருவம் எடுத்தார். பயந்த வள்ளி யாரிடமும் ஓடல. நேரா அந்த இளைஞரிடமே தஞ்சம் அடைந்தா. அப்போதான் முருகன் தன் உண்மை வடிவத்தை வெளிப்படுத்தினார். வேல், மயில், ஒளியெல்லாம் தோன்றிச்சு. வள்ளி கண்கள் கலங்கின. நீ என் மனசு தேடிய தெய்வம் தலை வணங்கினா. அப்போ முருகன் சொன்னார், நீ காட்டுல பிறந்தவள், ஆனா உன் மனசு கைலாசத்துக்கே சமம். பிறகு தேவர்கள் சாட்சி நிற்க, முனிவர்கள் ஆசீர்வதிக்க, முருகன் வள்ளி திருமணம் நடந்தது. அது ஒரு திருமணம் மட்டும் இல்ல, மனித மனமும் தெய்வ ஞானமும் ஒன்னா சேர்ற தருணம். உங்களுக்கும் முருகப்பெருமான் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓ முருகான்னு காமெண்ட் பண்ணுங்க.